எது மாறிட்டே இருக்கோ அது சத்தியம் இல்ல. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் மாறாது. என்னது மாறாதுனாக்கா, சத்தியத்தோட டெஃபினிஷன், ட்ரூத்தோட டெஃபினிஷன். தட் விச் இஸ் எட்டர்னல் இஸ் த ட்ரூத். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே மாறிட்டே இருக்குமா? சோ உங்களோட வாழ்க்கையை எடுத்துக்கோங்க, யாரோட வாழ்க்கையாவது எடுத்துக்கோங்க, எல்லாமே மாறுதா? உடம்பு மாறுதா? சின்னப்ப பிறக்கிறப்போ இவ்வளோ இவ்வளோ சின்ன குழந்தை, அதுக்கப்புறம் வளர்ந்துட்டே போகுது. சோ உடம்பும் மாறுது. அப்போ உடம்பு சத்தியம் கிடையாது. உறவுகளும் மாறிட்டே இருக்கு. அப்ப அதுவும் சத்தியம் கிடையாது. இன்னைக்கு பணம் வரும், நாளைக்கு பணம் இருக்காது. சோ அது கை மாறிட்டே இருக்கும். அதுவும் நிரந்தரம் கிடையாது. சோ அதுவும் சத்தியம் இல்லை. எது மாறிட்டே இருக்கோ அது சத்தியம் இல்லை. இன்னைக்கு நீங்க ரொம்ப கிரேட் அப்படின்வாங்க, வேலை முடிஞ்ச உடனே நாளைக்கு நீங்க வேஸ்ட் அப்படின்வாங்க. சோ மானமும் அவமானமும் அதுவும் நிரந்தரம் கிடையாது. மாறிட்டே இருக்கும். நாளுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு இருக்கும், சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி மாறிட்டு இருக்கும். சோ எல்லாமே டெம்பரரி தான். நம்ம சின்ன வயசுல தாத்தா பாட்டி இருப்பாங்க. இப்ப இருக்காங்களா தாத்தா பாட்டி? இல்ல. எங்க போனாங்க? அவங்களுக்கு வயசாயிடுச்சு, அவங்க போயிட்டாங்க. அப்போ அது கூட சத்தியம் கிடையாது. சோ உங்க உறவுகளும் சத்தியம் கிடையாது. உங்க சுத்தி இருக்கிற உறவும் சத்தியம் கிடையாது. உங்க உடம்பும் சத்தியம் இல்ல. உங்களோட பேர் புகழ், உங்களோட பணம், அந்தஸ்து எதுவுமே சத்தியம் இல்லை. ஏன்னா எல்லாமே மாறணும். எல்லாமே மாறும். எதுவுமே சத்தியம் கிடையாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான் மாறாது. என்னது மாறாதுனாக்கா, உங்களோட அந்த ஆன்மா, உங்களோட அந்த சோல், அது மட்டும் மாறாது. அதுதான் நிரந்தரம். அது யாருக்கு தெரியும்? தியானம் பண்ணவங்களுக்கு தான் அது தெரியும். ஏன்னா இப்ப நீங்க தியானம் பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் தியானம் பண்றீங்க, தியானம் பண்ணிட்டு ஓகே நான் இந்த பாடி கான்சியஸ் அப்படியே தியானம் பண்ணிட்டே இருப்பீங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இன்டென்ஸா மெடிடேஷன் பண்ணிட்டே இருப்பீங்க. உங்களோட உடம்பே உங்களால ஃபீல் பண்ண முடியாது. ஓகே நான் எங்க இருக்கிறேனே தெரியாது. சோ உங்களோட உடம்பும் உங்களை ஃபீல் பண்ண முடியாது, நான் எங்க இருக்கிறேனும் தெரியாது. சோ பியாண்ட் டைம், பியாண்ட் ஸ்பேஸ் போயிடுவீங்க. எவ்வளவு நேரம் தியானம் பண்றீங்கன்னு தெரியாது, உங்க சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாது. சோ அது அந்த எம்டி கான்சியஸ்னஸ் போறப்போ, அந்த சூன்ய ஸ்திதிக்கு போறப்போ, பியாண்ட் மைண்ட், பியாண்ட் ஸ்பேஸ், பியாண்ட் டைம், இந்த இதுக்கு போறப்போ நான் ஒரு பியூர் கான்சியஸ்னஸ் அப்படின்ட்டு பிராக்டிக்கலா நீங்க புரிஞ்சுப்பீங்க. நான் ஒரு பியூர் விட்னஸ், நான் ஒரு பியூர் கான்சியஸ்னஸ் அப்படின்ட்டு பிராக்டிக்கலா புரிஞ்சுப்பீங்க. சோ அந்த பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகு, நான் ஒரு பியூர் கான்சியஸ்னஸ் அப்படின்ட்டு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு வந்த ஞானத்துல நீங்க வாழ்க்கை வாழ்றதுதான் சத்திய வாழ்க்கை. இந்த உலகமே ஒரு நாடக மேடை. The world is a stage. We struct and fume, do our part and depart அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காங்க. ஓகே சோ இது எல்லாமே ஒரு நாடகம் தான். நம்ம வாழ்க்கையே ஒரு நாடகம் தான். ஓகே அன்னமய தெலுங்குல சொல்லியிருப்பாங்க, அன்னமய கீர்த்தனைங்கன்னு இருக்கும். அதுல தெலுங்குல சொல்லியிருப்பாங்க நானாட்டி பத்துக்கு நாடகம் அப்படின்ட்டு. நானாட்டி பத்துக்கு அப்படின்னாக்கா 4 நாள் வாழ்ற வாழ்க்கை. அதாவது முதல் நாள் சின்ன குழந்தையா இருக்கிற வாழ்க்கை, முதல் நாள் வாழ்க்கை. ரெண்டாவது ஒரு யங்ஸ்டரா இருக்கிறது, ரெண்டாவது. மூணாவது ஒரு மிடில் ஏஜ் பர்சனா இருக்கிறது, மூணாவது நாள் வாழ்க்கை. நாலாவது ஓல்ட் ஏஜ். இந்த 4 நாள் வாழ்க்கை நாடகம் தான். பிறக்கிறது நிஜம், போவது நிஜம், நடுப்புற வாழ்ற வாழ்க்கை நாடகம். சோ the soul is eternal. ஆன்மா எட்டர்னல். எட்டர்னல்னாக்கா நிரந்தரம், அது கழிவே கிடையாது. சோ நீங்க சத்தியம் கேட்டீங்கன்னா, சத்தியத்தோட டெபினிஷன் என்ன அப்படின்னா, that which is eternal. எது நிரந்தரமா இருக்கோ, எது எப்பவுமே நிரந்தரமா இருக்கோ அதுதான் சத்தியம். அந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த புரிதல்ல வாழ்ற வாழ்க்கை தான் சத்திய வாழ்க்கை. சப்போஸ் யாருன்னா உங்களுக்கு எதனா ஒரு துன்பம் கொடுத்தாங்க, ஓகே ஃபைன், அவங்க பாவத்துல அவங்க போறாங்க, அவங்க கத்துக்க வேண்டிய லெசன்ஸ் அவங்க கத்துக்கிறாங்க. நான் எதுக்கு மனசுக்கு எடுத்துக்கிட்டு அவங்க மேல அந்த கிரட்ஜஸ், வெஞ்சன்ஸ், ரிவெஞ்ச் இதெல்லாம் எதுக்கு வச்சுக்கிட்டு, மன்னிப்போம் முன்னாடி போவோம் அப்படின்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா அது இங்க சத்திய வாழ்க்கை. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாமே நாடகம் தான் அப்படின்ட்டு. சோ வீட்டுல கூட பல சண்டை, சச்சரவு, மனஸ்தாபம் இருக்கும். இதுவும் கடந்து போவோம், நாடகம் தானே அப்படின்னு சொல்லிட்டு யார் மனசும் துன்படுத்தாம உங்களால முடிஞ்ச நல்லது பண்ணிட்டு நீங்க வாழ்ற வாழ்க்கை தான் சத்திய வாழ்க்கை. இன்னொரு டெஃபினேஷன். சோ நம்ம எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தோம்னா, செல்ஃப் ரியலைசேஷனுக்காக. டு மேக் அவர் செல்ஃப்ஸ் a little more beautiful and to make the planet earth a little more beautiful. நம்ம இந்த உலகத்துக்கு பிறந்த ஒரு 2 காரணங்கள். உலகத்துக்கு எந்த சோல் ஆகட்டும் சரி, எந்த ஆன்மா ஆகட்டும் சரி, இந்த உலகத்துக்கு எந்த காரணத்துக்கோசரம் பிறக்கிறாங்கனாக்கா 2 காரணம். ஒன்னு செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை பத்தி தான் தெரிஞ்சுக்கிற, உணர்ற ஒரு நிலை. தான் ஆன்மா, தானே தான் கடவுள், அந்த கடவுள் தான் தனக்குள்ள இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு நிலை, செல்ஃப் ரியலைசேஷன். அது ஒண்ணு. ரெண்டாவது, நம்மளால முடிஞ்ச நல்லது இந்த உலகத்துல பண்ணிட்டு போவோம், சேவைக்காக. சோ இந்த 2 விஷயத்துக்காக தான் எல்லாருமே இந்த உலகத்துல பிறக்கிறாங்க. சோ இந்த 2 விஷயமே, அதாவது தியானம், தானம், சேவா. அது தானம்னாக்கா எந்த விதத்திலாவது நீங்க பண்ணலாம். உங்ககிட்ட என்ன அதிகமா இருக்கோ அது மத்தவங்களுக்கு நீங்க யூஸ் பண்ற மாதிரி, மத்தவங்களோட நல்லதுக்காக. ஒண்ணு, உங்களை நீங்க நல்லபடியா பாத்துக்கணும், உங்களுக்கு நீங்களே நல்லது பண்ணிக்கணும் தியானத்து மூலியமா. ரெண்டாவது, மத்தவங்களுக்கு உங்க சேவை மூலியமா நல்லது நடக்கணும். இந்த 2 விஷயத்த நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அங்க நீங்க சத்திய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம்.